Hi friends, welcome to Chennai Bangalore Diaries. என்னோட வீடியோவை முதல் வாட்டி பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்றத பார்க்கலாம். நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹேர் கேர் ரெமிடிங்க. நான் யூஸ்வலா வீட்ல பண்ற ஒரு ஹேர் கேர் ரெமிடி தான் உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது வந்து நிஜமாலே ரொம்ப எஃபெக்டிவான ஹேர் கேர் ரெமிடிங்க. ஏன்னா வந்துட்டு இதுல நம்ம யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வீட்லயே சுலபமா இருக்கிற ஒரு இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். இதை கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இது எப்படி பண்ணணும்ன்றத வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஹேர் கேர் ரெமெடி பண்ண நமக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம். இப்போ பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். அது வந்து 12 to 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கருப்பு மிளகு வந்து 4லேருந்து 5, அப்புறம் 1/2 லெமன். வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்க்குறேங்க. அதுக்கப்புறமா கருப்பு மிளகு ஆட் பண்ணுறேன். நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலங்க, ஆடே பண்ணாதீங்க. தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது. நமக்கு தேவை வந்து ஆனியன் ஜூஸ் மட்டும்தான். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். வெங்காயம் மிளகு அரைச்சதுக்கப்புறமா இப்படி தாங்க இருக்கும், கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இப்போ நம்ம அதை ஃபில்டர் பண்ணும்போது அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வருங்க. வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஜூஸ்லாம் நல்லா இப்போ கீழே இறங்குதுங்க. இப்போ நம்ம கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஜூஸை ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. ஆனியனில் இருக்கிற அந்த ஜூஸ் ஃபுல்லுமே கீழே இறங்கிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஆனியன் வந்து நம்ம அரைச்சி அவ்வளோ பேஸ்ட் எடுத்தோம் இல்லையா, அது ஃபுல்லுமே தண்ணி தாங்க இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதனால தான் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் வெங்காயத்தை அரைச்சோம். ஆனியன் ஜூஸில் 1/2 லெமன் ஆட் பண்ணுறோங்க. இதில் வந்து வெறும் 1/2 லெமன் ஆட் பண்ணால் போதும். 2 வெங்காயத்துக்கு 1/2 லெமன். நீங்கள் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி லெமனை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஜூஸ் ரெட் கலரில் தான் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. ஆனியனில் உள்ள அந்த தண்ணி தான் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தலையில் அப்ளை பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சுட்டோங்க. இதை வந்துட்டு நான் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறேன். எப்பவுமே எந்த ஒரு ஹேர் கேர் ரெமெடி நீங்க பண்றதா இருந்தாலும் மறக்காம வந்துட்டு உங்களுடைய தலையில வந்துட்டு எண்ணெய் எக்ஸ்ட்ராக்ட் எதுவுமே இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. தட் மீன்ஸ் ஆயில் எதுவுமே இருக்கக்கூடாது தலையில. ஏன்னா வந்துட்டு ஆயில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னதான் அப்ளை பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து அது உள்ள ஸ்கேல்ப்குள்ள போகாதுங்க. அதனால ஆயில் எதுவுமே இல்லாம உங்க ஹேர் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நல்லா கிளீனா இருக்கணும். அந்த ஹேர்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும். அப்பதான் அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கப்புறமா இதுல வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து லெமன் ஒத்துக்காது அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக ஏதாச்சும் எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்துட்டு ரோஸ்மேரி ஆயில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் எசென்ஷியல் ஆயில்ஸ் நம்ம ஹேர் கேருக்கு எந்த ஆயில் நல்லதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆள் லெமன் பிரச்சனை இல்லைன்னா இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இல்லாட்டி வேற ஏதாச்சும் பிரீத்திங் ரிலேட்டட் ப்ராப்ளமா இருந்து கோல்ட் அண்ட் காஃப் வந்து உங்களால வந்துட்டு பிரீத்திங் எல்லாம் ஒழுங்கா பண்ண முடியாதுன்னா தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு இது நம்ம ஆனியன் சேர்த்தனால கண்டிப்பா கோல்டு வர சான்சஸ் அதிகமாவே இருக்குங்க. அதுவும் இப்ப கொரோனா டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு சும்மா கோல்டு வந்தாலே ரொம்ப ரிஸ்க் ஆயிடுவாங்க. அதனால நீங்க யாருமே ஃபாலோ பண்ணாதீங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமிடிங்க. இப்போ நான் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன். நம்ம ஹேரை வந்து 2 டிவைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஏன்னா இது வந்து நம்ம ஸ்கேல்ப்புக்கு தான் அப்ளை பண்ண போறோங்க. இது நம்ம அப்ளை பண்றதுனால வந்துட்டு நம்மளுக்கு எங்கேயாச்சும் வந்து வழுக்க இருந்தது அப்படின்னா அங்க வந்து சின்னதா ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு கிரே ஹேர்ஸ் எல்லாம் சீக்கிரமா வர்றதுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி கிரே ஹேர்ஸ் இருந்ததுன்னா வந்துட்டு அது எதுவும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அதுக்கு மேல எதுவுமே வராத மாதிரி கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணும். இது வந்து நீங்க ரெகுலரா வீக்லி ட்வைஸ் பண்ணலாங்க. ஓரளவு உங்களுக்கு அடிக்கடி கோல்டு வரவங்களா இருந்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணாலும் போதும். பட் இது நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. இது இப்படி நான் டிவைட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. கொஞ்சோண்டு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிட்டு, இது வந்து ஃபுல்லா தண்ணி கன்சிஸ்டன்சி தாங்க இருக்கும். ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி ஃபுல்லா நம்ம ஸ்கேல்ப்பு ஃபுல்லா அப்ளை பண்ணுவாங்க. நீங்க வந்து ஹேர் லென்த்துக்கு அப்ளை பண்ணணும்னு தேவை கிடையாது, நம்ம ஸ்கேல்ப்புக்கு ஃபுல்லா. அதே மாதிரி திருப்பி பாருங்க, பார்ட்டிஷனா இப்படி எடுத்து ஃபுல்லா அப்ளை பண்ணுவாங்க. சப்போஸ் வந்துட்டு இப்ப நான் கையிலேயே அப்ளை பண்ணி காட்டுறேன். ஏன்னா வந்துட்டு பஞ்செல்லாம் இல்லாதவங்க வந்து கையில அப்ளை பண்ணுவாங்கன்றதால காட்டுறேன். ஒருவேளை உங்களுக்கு காட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காட்டன் டிப் பண்ணி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு கீழே எல்லாம் கொட்டாம இருக்கும். சோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. இப்ப நான் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. நான் அப்ளை பண்ணிட்டு பாருங்க, ஃபுல்லா ஸ்கேல்ப்புக்கு நல்லா அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணணும். மசாஜ் வந்து பாருங்க இப்படி லைட்டா பண்ணிக்கணுங்க. நீங்க நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இப்படி மசாஜ் பண்ணிக்கணும். நான் இப்ப நல்லா மசாஜ் பண்ணி மேல தூக்கி கட்டி வச்சிருக்கேங்க.
நீங்க வந்துட்டு இது அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே நல்லா பாருங்க, முடியில எந்த சிக்குமே இருக்கக்கூடாது. சிக்கு வந்து நல்லா உடைச்சிட்டு பண்ணுங்க. ஏன்னா நம்ம இதை அப்ளை பண்ணும்போது எப்படியோ லைட்டா சிக்கு ஆகுங்க. அது சிக்கு ஆகாத மாதிரி ஒரு லேயரா பிரிச்சு முடிய பண்ணுங்க. ஏன்னா நீங்க சிக்கு பண்ணிட்டு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ரெமெடி பண்ணியும் யூஸ்ல நிறைய ஹேர் ஃபால் ஆகும். அதனால இது நார்மலாவே நீங்க வந்துட்டு சிக்கு எப்பவுமே இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க முடியல. பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணி கரெக்டா 1 hour நீங்க அப்படியே விட்டுருணுங்க. 1 hour வரைக்கும் ஹேர் வாஷ் பண்ணாதீங்க. 1 hourக்கு மேலேயும் வைக்காதீங்க. ஏன்னா 1 hourக்கு மேல வச்சீங்கன்னா இரிட்டேஷன் ஆரம்பிச்சிடும். அதனால எக்ஸாக்டா 1 hour வச்சு நல்லா கிளீனா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணதுனால அந்த ஆனியன்ல வர அந்த பஞ்சன் ஸ்மெல் வராதுங்க. மேபி உங்களுக்கு அந்த லெமன் ஒத்துக்காது, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அப்படின்னா நீங்க லெமன் ஆட் பண்ணாம வெறும் ஆனியன் ஜூஸ் வச்சே கூட பெப்பர் கார்ன்ஸ் வச்சே கூட பண்ணலாங்க. இதுதான் இதோட ப்ரொசீஜர். ஆனியன் ஜூஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அது வந்து கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி இல்லைங்க. அதனால கண்டிப்பா வந்துட்டு பாருங்க கீழெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து கொட்டும். அதனால நீங்க வந்து ஒரு டவல் வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நீங்க பெண்களும் பண்ணலாம், ஆண்களும் கண்டிப்பா பண்ணலாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு ஹேர் கேர் ரெமெடி. கண்டிப்பா எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து 1 hour கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேங்க. பாருங்க ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்படிதாங்க இருக்கும். கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஏன்னா ஆனியனும் நம்ம லெமன்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ கண்டிப்பா சாஃப்ட் ஆகுங்க. பட் இந்த ரெமெடி வந்துட்டு நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும். dandruff அதே மாதிரி உங்களுக்கு dandruff இருந்தாலுமே அது ரொம்ப ரெடியூஸ் ஆகுங்க. நீங்க dandruff ஒரு உங்களுக்கு ட்ரை dandruffலாம் இங்க சில பேருக்கு இங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு மேலேயே அப்ளை பண்ணி கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணிடுங்க, தேய்ச்சி விடுங்க. ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு கொஞ்சம் லைட்டா எரியிற மாதிரி தாங்க இருக்கும். சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஆல்ரெடி இச்சிங் ஸ்கேல்ப் இருக்கவங்களுக்கு இருக்கும், பட் நார்மல் ஸ்கேல்ப் இருக்கவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால நீங்க எதுவும் பயப்பட தேவையில்ல. அது ஒன்றும் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க. இது ரொம்ப நல்ல ரெமெடி தான். ஸோ நீங்க வீட்டுல கண்டினியூஸா ட்ரை பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம அதை கண்டினியூஸா ட்ரை பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு அதோடைய ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குங்க. நீங்க வந்து ஒரு 2 weeks 3 weeks பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே கிடைக்காதுங்க, ரிசல்ட் ஒழுங்கா இருக்காது. அதே மாதிரிதான் இந்த விஷயத்துக்குமே கிடைக்காது. ஸோ நீங்க இதை ஃப்ரீக்வெண்டா ட்ரை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வருவாங்க. வாட்டி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமாவே அந்த ஆனியன்ல இருக்க அந்த பஞ்சன் ஸ்மெல் போயிடுங்க. லைட்டா இருக்கிற மாதிரி இருந்து உங்களுக்கு ஒரு ஆள் அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு அடுத்த நாளே ஹேர் வாஷ் பண்ணுங்க. ஸோ வந்து 2 ஹேர் வாஷுக்கு அந்த ஸ்மெல் கம்ப்ளீட்டா போயிடுவாங்க. ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்றதுனால கண்டினியூஸா நம்மளுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் நிறைய ஆகுமா அப்படின்றது உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் இருக்காதுங்க. நீங்க ஒரு நாள் ஹேரை வந்து ரொம்ப நீட்டா வாஷ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு dandruff ஆகட்டும், பெயின் ஆகட்டும் அப்பதாங்க வரும். நீங்க ஹேர் வாஷ் வந்துட்டு நீங்க ஃப்ரீக்வெண்டா பண்றதா இருந்தா கண்டிப்பா எந்த ஒரு டஸ்ட்டுமே உங்க ஹேருக்கு இருக்காதுங்க. உங்க ஹேருமே நல்லா க்ரோத் ஆகுங்க. இந்த மாதிரி வந்துட்டு என்கிட்ட ஹேர் கேர் ரெமிடிஸோ ஸ்கின் கேர் ரெமிடிஸ் அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் தான் என்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ கண்டிப்பா சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வீடியோஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் சென்னை பெங்களூர் டைரிஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.